சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த இரவெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து புதிய நாளில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் ஒருவரை வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன். இந்த 2026 ஆண்டிலே அரை ஆண்டு முடித்து அடுத்ததாக 7வது மாதம் ஜூலை மாதம் 1 தேதியிலே நாம் காணப்படுகிறோம். பாருங்க, நம்முடைய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. இங்கே அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு ரொம்ப விசேஷமானது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த கிறிஸ்து மார்க்கத்திலே எல்லாம் அன்பினால் செய்யப்படுகிறது. எல்லாம் கீழ்ப்படிதலோடு தெய்வ பயத்தோடு அன்பினாலே நிறைவேற்றப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அது இருமாப்பாய் இராது. இந்த புதிய மாதம் முழுவதும் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாய் தேவ அன்பு நம்மை அவருக்குள்ளே தாங்கி பிடிக்கிறது, அவருக்குள்ளே இழுத்து கொள்ளுகிறது என்று பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு விலையேற பெற்ற அன்பாய் இருக்கிறது. அந்த தேவ அன்பு நமக்குள்ளே காணப்படுகிறது. அந்த தேவ அன்பினாலே அந்த தேவ அன்பிலிருந்து வெளிச்சத்தை எடுத்து நாம் மற்றவர்களுக்கு அந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லும் போது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். அப்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பு பாராட்டும்படி, மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்கும்படி, மற்றவர்களை அதிகமாய் நேசிக்கும்படி நம்மை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சங்கீத புத்தகத்திலே படிக்கிறோம், 97வது சங்கீதம் 10வது வசனத்திலே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு வைக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, தீங்கான காரியங்களை வெறுத்து கர்த்தரை பிரியப்படுத்தி ஆண்டவரில் அன்பு கூர்ந்து மாத்திரமல்ல மற்ற மனுஷனிடத்திலும் அன்பாய் நடந்து ஆண்டவருடைய கற்பனைகளை நிறைவேற்றுவோம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். உன்னதமான எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் இரக்கமும் மன உருக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறேன். இந்த காலை நேரத்திலும் கூட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதியும். இந்த 7வது மாதத்தினுடைய முதல் நாள்ல வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரை பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், கூட இரும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.